தமிழகத்தில் இருக்கிற தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளிகள்ல மாசம் 100 ரூபாய் வாங்கின்னு தூய்மை பணியாளர்கள் வேலை செய்யறாங்க. கிட்டத்தட்ட 20-30 வருஷமா வேலை செய்யறாங்க. 2010 முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் ஒரு அரசாணை போட்டு அரசாணை எண் 385 அதன்படி இவங்களுக்கு கன்சாலிடேட் சேலரி தரணும்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. அந்த உத்தரவு இன்னை வரை நடைமுறைப்படுத்தப்படல. சிஎஸ் பார்த்தோம். சிஎஸ் நேரடியாக ஊழியர்கிட்ட பேசினாரு. 100 ரூபாவா சம்பளம் அப்படின்னு ஆச்சரியப்பட்டாரு. அந்த ஊழியர்கிட்ட போட்டு கேட்டவுடனே அந்த நிலைமையை தெரிஞ்சுக்கினே சரி நாங்க உடனடியாக இது மீது நடவடிக்கை எடுத்து அந்த அரசாணையை நிறைவேற்றுவதற்கு முயற்சி பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு சகோதரர் இவர் பேர் மதன்குமார். இவரு பர்கூர் எம்எல்ஏ டி மதியழகன் திமுக, அவர் மாவட்ட செயலாளர். அவர் தேர்தல் பிரமாண பத்திரத்தில் சில சொத்துக்களை மறைத்து பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கிறார். இதை கண்டுபிடிச்சு இவர் சமூக சேவை முறையில் மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் கொடுக்கிறார். புகார் கொடுத்த உடனே இவர் மீது பொய்யாக காவல்துறையில் புகார் கொடுத்து இவரை ரிமாண்ட் பண்றாங்க. இவருடைய செல்போன் எல்லாத்தையும் பறிச்சுட்டு இன்னைய வரைக்கும் இவருக்கு கொலை மிரட்டல் விடுத்து இவர் தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ள இன்றைக்கு சென்னைக்கு ஓடியாந்து தனிப்பிரிவுல புகார் கொடுத்திருக்காரு. என்னன்னா அவர் சட்டத்துக்கு புறம்பா மறைச்சிருக்காரு. அதுல போலீஸ் புகார்ல ஆமாம் இந்த சொத்துக்கள் எல்லாம் என் மகள் பேரில் உள்ளது, தர்ஷினி பேரில் உள்ளது, சிவானி பேரில் உள்ளதுன்னு சொல்றாரு. எஃப்ஐஆரிலும் எம்எல்ஏ மதியழகனின் மகள் தர்ஷினி பேரில் இருக்கிற சிவானி பேரில் இருக்கிற சொத்துக்களை இவங்க புறம்பா அவதூறு பரப்புறாங்க, என்ன வேற மாதிரி பண்றாங்க அப்படின்னு புகார் கொடுத்து அது எஃப்ஐஆர்லயும் பதிவாயிருக்கு. அப்ப என்ன சொல்றோம், நீ பிரமாண பத்திரத்தில் இந்த சொத்து இருந்ததுன்னா நீ நீதிமன்றத்துக்கு போ. இவர் மேல அவதூறு பண்ணாருன்னா அதை விட்டுட்டு உன்னுடைய நீ மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ என்பதற்காக உங்க கட்சி ஆளுங்கட்சின்றதுக்காக இஷ்டம் போல என்ன வேணாலும் செஞ்சிடலாமா? ஒரு ஏழை கொண்டுலாமா? அப்போ இன்றைக்கு உயிர் பயத்தோடு இவர் இன்றைக்கு சென்னையில் தந்தம் புகுந்திருக்கிறார். அதால தேர்தல் ஆணையத்தில் சந்திச்சு ஆணையர்கிட்ட புகார் கொடுத்திருக்கோம். பிரமாண பத்திரத்தில் இந்த சொத்துக்கள் இல்லை, இந்த சொத்துக்கள் பல கோடி மதிப்புடையது. எனவே பிரமாண பத்திரத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பா பொய்யா இவர் அந்த அபிடவிட் போட்டிருக்காரு. எனவே இந்த பர்கூர் எம்எல்ஏ மதியழகனை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு புகார் கொடுத்திருக்கோம். அவங்க இதற்குரிய ஆவணங்கள்லாம் நாங்க சரி பார்த்தாங்க. பார்த்துட்டு விசாரணைக்கு கூப்பிடுறோம், ஆஜராகுன்னு சொல்லியிருக்காங்க. நடவடிக்கை இருக்கும் என நினைக்கிறோம். தொடக்கப்பள்ளி நடுநிலைப் பள்ளிகளில் தூய்மை பணியாளர் இருக்காங்க. 7 மணிக்கு வருவாங்க, 11 மணிக்கு அவங்க போய் தமிழ்நாட்டில் எல்லா ஒன்றியத்திலும் 5000 பேருக்கு மேல வேலை செய்றாங்க. குறிப்பா கடலூர் காட்டுமன்னார்குடி ஒன்றியத்தில் இருக்கிற ஒர்க்கர் கிட்ட தான் சிஎஸ் பேசினாரு. அவர் சொன்னாரு 100 ரூபாய் சம்பளங்க, அதுவும் ஒரு வருஷத்துக்கு சேர்த்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை சம்பளம் கொடுப்பாங்க, ஒரு போனஸ் ஒரு 1000 ரூபாய் கொடுப்பாங்க. ஆக மொத்தம் 2000 ரூபாயில நாங்க 20-30 வருஷமா வேலை செய்யறோம். என்னைக்காவது ஒரு நாள் இந்த சொல்லுவாங்கல்ல கழுத மேய்ச்சலாம் கவர்மெண்ட்ல மேய்க்கணும்னு, அது மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் நாங்க பர்மனன்ட் ஆயிடுவோம் அப்படின்னு 30 வருஷமா நாங்க இருக்கிறோம் அப்படின்னு அந்த நிலவரத்தை அவங்க சொன்னாங்க. எங்க அண்ணன் ஏர்போர்ட் முத்தி ஒரு கோரிக்கை வச்சிருக்க அரசு பள்ளிக்கூடங்களை கூட்டுகிற பெருக்கிற மக்களுக்கு ஒரு அந்த தொழில் அந்த வேலை செய்யறவங்களுக்கு மாதம் எவ்வளவு சம்பளம் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறீங்க? யாராவது சொல்லுங்க. உங்க மனச்சான்று பாருங்க, நெஞ்சில வச்சு 100 ரூபாங்க ஒரு மாசம் முழுமைக்கும். அந்த 100 ரூபாங்க ஏங்க இந்த காலத்துல 100 ரூபாய்க்கு என்னங்க பண்ண ஒரு மாசத்துக்கு டீ அது குடிக்க முடியுமாங்க? ஒரு மாதம் முழுமைக்கும் அந்த பள்ளிக்கூடத்தை தொடச்சு கூட்டி கீட்டி எல்லாம் பண்ற ஒரு தொழிலாளிக்கு சம்பளம் கொடுத்து அரசு வேலை தான் சம்பளம் கொடுத்துருக்கு 100 ரூபாய். அது எப்படி வாழும் ஒரு குடும்பம்?